ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக்ஸ். நான் வேலை தெரிஞ்சவங்க, எங்கே போனாலும் பொழைச்சிப்பேன். ஆனால் அவங்க பிரியங்காவுக்கு மணிமேகலை தந்த நெத்தியடி ரீப்ளே. குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியின் 5வது சீசன்லேருந்து விலகிய மணிமேகலை சூசகமாக பிரியங்கா தேஷ்பாண்டேக்கு பதிலடி கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இப்போ தான் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். குக்கு வித் கோமாளி நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் பிரியங்காவுடன் ஏற்பட்ட மோதல் காரணமாக அந்த நிகழ்ச்சியிலேருந்து பாதியில் வெளியேறினாங்க மணிமேகலை. அவங்க சனிக்கிழமை ஒளிபரப்பான அரையிறுதி சுற்றில் முதல் எபிசோடில் பாதியிலேயே போயிட்டாங்க. தவிர்க்க முடியாத காரணத்தினால் மணிமேகலை சென்று விட்டதாக நிகழ்ச்சியில் ரக்ஷன் சொன்னாலும் அதன் பின்னணியில் பெரிய சண்டையே நடந்திருக்குங்க. பிரியங்கா அடிக்கடி தன்னுடைய பணியில் குறுக்கிடுவதாகவும் தொடர்ந்து அவர் தனது ஆதிக்கத்தை காட்டி வருவதாகவும் அது பிடிக்காததாலும் சுயமரியாதை முக்கியம் என்பதாலும் அந்த நிகழ்ச்சியிலிருந்து விலகிட்டதா மணிமேகலை நேற்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருக்காங்க. இருப்பினும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆர்வம் காட்டி வந்த நிலையில் அதற்கான தன் யூடியூப் பக்கத்தில் வீடியோவும் வெளியிட்டிருக்காங்க மணிமேகலை. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2009ஆம் ஆண்டு கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படிக்கும்போதே சன் மியூசிக்கில் வேலை பார்த்தேன். அப்போ எனக்கு 17 வயசு தான். அப்போதிலிருந்து இப்போ வர சுமார் 15 வருஷமாக எத்தனையோ நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியிருக்கேன். கடந்த 4 ஆண்டுகளாக குக்கு வித் கோமாளியில் பணியாற்றியிருக்கேன். முதல் 3 சீசனில் கோமாளியாகவும் கடந்த 2 சீசனில் தொகுப்பாளியாகவும் நான் பணியாற்றியிருக்கேன். இந்த சீசனில் நான் ஆங்கராக முதல்ல நுழைந்த முதல் நாளிலிருந்து நேற்று வெளியேறிய நாள் வரை நிறைய டாமினேஷன் எனக்கு இருந்துச்சு. நான் பேசுவதை தாண்டி எனக்கு அது எல்லாமே தெரியும். நான் இதை எதிர்பார்த்து கொள்கிறேன் என என்னுடைய வேலையில் மூக்க நுழைச்சாங்க. ஓரிரு எபிசோடில் அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனால் அதையும் மீறி நம்முடைய வேலையில் தலையிடுறாங்க என்பதால் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. இந்த ஷோவில் ஒரு ஆங்கராக பிரியங்கா போட்டியாளராக இருக்காங்க. ஆனால் அவங்க போட்டியாளர் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நான் டீமிடம் இதை தெரியப்படுத்தினேன். அவங்களும் நிறைய இடங்களில் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் அவரின் தலையீடு அதிகமாக இருந்ததால் நேரடியாக அவரிடமே இதை சொல்லிட்டேன். உடனே அது எப்படி, நான் ஒரு சீனியர், என்னிடம் நீ அப்படி சொல்லலாம் என கேட்டாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கலாம், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல வேண்டும் என அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் நான் அப்படி செய்ய மறுத்துட்டேன். மற்றவங்களுக்காக இறங்கி வரமாட்டேன்னு ஒரு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன். இது மாதிரி செய்தால் உங்களுக்கு நல்ல பெயர் இருக்கும், நிறைய ஷோக்கள் கிடைக்கும்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேனா, நான் இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டேன். பின்னர் உங்களின் இந்த முடிவால் உங்களுக்கு இழப்பு ஏற்படலாம், உங்களின் கேரியர் கூட போகலாம் என நிறைய பேர் சொன்னாங்க. நான் என்ன நினச்சா யார் வேணால் என்ன வேணாலும் செய்வேன் என்று சொல்வதற்கு யாருக்குமே பவர் கிடையாதுங்க. அவங்க பெரிய ஆள்னு சொல்கிறாங்க, அந்த ஃபீலும் எனக்கு வரல. நீங்கள் அவங்களுக்கு அடங்கி போனால் உங்களுக்கு இந்த விஷயமெல்லாம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. அதிலும் எனக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது. அப்படி ஒரு வேலையே வேணாம், அதுக்கு நான் வீட்டிலையே சும்மா உட்காந்துருப்பேன். யார் பொழப்பையும் கெடுக்காமல் இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக கிடைக்கும்னு நம்புகிறவனா. எப்படி விட்டாலும் நான் பொழைச்சிப்பேன். அவங்க பொழப்பு நடத்த இதை விட்டால் வேறு வழி இல்லாமல் இருக்கலாம். அதனால் கூட அவங்க ஆதிக்கம் செலுத்தியிருக்கலாம். அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க டைம் இல்லை எனக்கு. நிறைய வேலை இருக்குது. அவங்களுக்கு நிறைய ஷோக்கள் கிடைக்க வாழ்த்துகிறேன். எல்லா நிகழ்ச்சியிலும் அவங்களே தொகுத்து வழங்கட்டும் என சொல்லி நெத்தியடி ரீப்ளே கொடுத்துருக்காங்க மணிமேகலை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய்.